இங்க பாருங்க மேடம், நான் யார் என்னன்னு தெரியாம இப்படி எல்லாம் என்ன ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் அப்பா கண்டி இந்த இடத்துக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடே இல்லாம பண்றதுக்கு எங்க அப்பாக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது எங்க அப்பாக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்ட் அவர் என்னென்ன பண்ணுவாருன்னு ஹம், எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணி விட்டுருவாரு, பாத்துக்கோங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். பேசாம அவன் கட்ட விட்டு விட்டுட்டு உங்க வேலையை பார்த்து கிளம்புற வேலையை பாருங்க. எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப நீ? உனக்கு எவ்வளவு அடிச்சாலும் உரைக்காதாடா. அவன் வாயை மூடிக்கிட்டு இருக்கான்ல, உன்னை விட 2 அடிதான் அடிச்சேன். ஆனா அவன் வாங்கின அடிக்கு அமைதியே இருக்கான். உனக்கெல்லாம் மறத்து போய் அலையிறியா நீ? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லாடம் கட்டுறேன்டா அவனாலாம். அப்பதான் நீலாம் திமிர் அடங்கும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீ என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன அடுத்த செகண்ட் உன் ஸ்டேஷன்ல நீ இருக்க மாட்ட, உன் இடத்துல வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு எங்க அப்பாக்கு செல்வாக்கு இருக்கு. இவன் சாதாரண டாக்டர் அவ்வளவுதான். எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த இந்தியாவிலேயே நம்பர் 5, புரியுதா? நம்பர் 5th பணக்காரங்கள ஒருத்தர். இங்க பணக்காரங்களுக்கு ஒரு சட்டமும் இல்ல, ஏழைங்களுக்கு ஒரு சட்டமும் இல்ல. எல்லா சட்டமும் ஒண்ணுதான்டா சொல்லுது. தப்பு பண்ணா ஜெயில போடணும்னு. அததான் நான் பண்ண போறேன். அதுக்கான தண்டனை என்ன வாழ்ந்தாலும் சரி. உன்னை ஒரு நாளாச்சும் ஜெயில போட்டிருப்பேன்ல, உனக்கு என்னால முடிஞ்ச தண்டனையை வாங்கி கொடுக்காம உன் மேல FIR போடாம உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த பிளாக் மேர் இருக்கும்ல உன்கிட்ட, உன்கிட்ட எடுத்த வீடியோவும் என்கிட்ட இருக்கு. வீடியோவா? என்ன வீடியோ? எப்ப எடுத்தீங்க? பைத்தியக்காரா, அங்க இருந்து ஊன்னு கத்திக்கிட்டு இருந்தேன். காதுல ஏதாச்சும் விழுந்துச்சா? ஒருத்தன் கூட பழகின வாய்ஸ் கேக்குதே, எங்க இருந்தோ கத்திக்கிட்டு இருக்கானே, முதல்ல அவனை கூட்டிட்டு வரணும். அந்த எண்ணம் இல்லாம அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தியே, அந்த கேப்ல தான் அவங்க எடுத்தாங்க. உன் வாயிலேயே எல்லா வாக்கு மூலமா வாங்கிட்டாங்க. என்ன, நான் தானே சொன்னேன், ஏதோ குடி போதையில தெரியாம வளரிட்டேன்னு ஈஸியா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு நீங்க அதை வச்சு என்ன ஜெயில போடலாம்னா நினைக்காதீங்க. ஆஃப்டர் ஆல் இவன் ஒரு டாக்டர், அவ்வளவுதான். இவனை மிஞ்சி போனா இந்த ஊரை விட்டு அடுத்த ஊரை போய் கேட்டா தெரியுமா இவன் பேரு? என் அப்பா அப்படி இல்ல. இந்த இந்தியா ஃபுல்லா இருக்கிற பணக்காரங்க யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். ஆர்கே. ஆர்கேங்கிறது நேம் இல்ல, பிராண்ட். புரியுதா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு உன்னை ஜட்டியோட நிக்க வைக்கிறேன். அப்ப தெரியும் ஆர்கேங்கிறது பிராண்டா இல்ல என்னதுன்னு சொல்லி. இங்க பாருமா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பண்ண இருக்க திமிரில தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த திமிர் அடிச்சு உடைக்கணும். அதுக்கு இவனை செவிலே ஒரு 4 அடி கொடு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன் கூட நான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி. முதல்ல நீங்க நாளைக்கு இருக்கீங்களான்னு பாருங்க. அவனுடைய செல்வாக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. டேய், வாங்கினது அடி பத்தலையா? என்ன உனக்கு நீ சால்றவா? உண்மையாதான் மேம் சொல்றேன். அவர் சொல்ற மாதிரி கேட்டு மரியாதையை எங்களை விட்டுறத பாருங்க. நீங்க பண்றதுக்கெல்லாம் அவர்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு மன்னிப்பு வாங்கி தரேன். ஆமா, நீங்க இவ்வளவு பண்ணதும் அவர் இவ்வளவு பொறுமையா இருக்காருன்னா அவருடைய பெருந்தன்மை. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அவர் அப்பா யாரு தெரியுமா? இந்த இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரன் லிஸ்ட்ல இருக்கிறவரு. அவருடைய பையனை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்றீங்களே, அவருக்கு தெரிஞ்ச எந்த அளவுக்கு ஹீரோ ஒரு ஹர்ட் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி ஏழைன்றீங்களே, அவங்க வீட்டு பசங்களை நீங்க தொட்டு பாருங்க, அவங்களுக்கே எவ்வளவு கோவம் வரும்னு அப்ப தெரியும். அப்போ நம்பர் 1 பணக்காரன், அவருக்கு எவ்வளவு கோவம் வரும். ஒரே பையன், அவருக்கு தெரியாமையா இருக்கும் இவன் பண்ற தப்பு எல்லாம். இங்க பாருங்க மேடம், நான் அவன் கிட்ட சொல்லி உங்களை மன்னிச்சு விட்டுற சொல்றேன். நீங்க இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு இதுல இருந்து விலகிக்க பாருங்க. இந்த ரகு கிட்ட பேசி நான் இந்த பிரச்சனையை முடிக்க பாக்குறேன். நீ என்ன சாதாரண SIயா இல்ல இன்ஸ்பெக்டரா? உன்னை விட பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. ஏன், இந்த ஊர் அரசியல்வாதி முதல் கொண்டு என் அப்பாவுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு. எல்லாருக்கும் என் அப்பாவை தான் அவ்வளவு தெரியும். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் நினைச்சா உன்னை என் வீட்டு வேலைக்காரிய கூட வந்து நிற்க வைக்க முடியும். டேய், என்னதான் சொன்ன? பொறுக்கி வேலைக்காரியா இருக்க வைப்பியா? உன் வீட்டு வேலைக்காரியா இருக்கிறதுக்கு தான் நான் யூனிஃபார்மா போட்டு வச்சிருக்கேனா? அப்படி ஒரு நிலைமை வந்தா இதை கழட்டி தூக்கி தூர போட்டுட்டு போவேனே தவிர அந்த நிலைமைக்கு ஒரு நாளும் வரமாட்டேன். உனக்கு இதுக்கு மேல ஒரு அடி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க நடக்கிறதே வேற. ஓ அப்படிங்களா? சரி, ஓகே சார். கையில தான் அடிக்க கூடாது, காலில் மிதிக்கலாம்ல. மேடம், இந்த பிரச்சனையை இதோட முட்டுருங்க. நான் சொல்றது கேளுங்க. வேண்டாம். சி, வாய மூடு. பெத்த பிள்ளைய கடத்த சொன்னான்றதுக்காண்டி அட்லீஸ்ட் ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் காண்டி கடத்தி வச்சிருக்கேன். வெக்கமா இல்ல உனக்கு? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அரியம் குறையமா கேட்டுட்டு சொல்லாதீங்க. அந்த முட்டாள் கடத்திக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். இந்த முட்டாளை நம்பி ஒரு வேலையை கொடுத்ததுனாலதான் நான் இங்க இருக்கேன். அவன் கடத்தலாம் இல்ல, இன்னும் கடத்த முயற்சி பண்ணிருக்கான்ல. எல்லாத்துக்குமே அதான் தப்பு. நான் அமைதியா அப்பமே போயிருக்கணும். இங்க பாருமா, இந்த மாதிரி ஆம்பளைங்களாம் உன்ன மாதிரி பொம்பளைங்க அமைதியா இருக்கிறதுனாலதான் அவனுங்க இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனை செருப்பாயே 4 அடி அடி. அப்பதான் அவனுக்கு எல்லாம் புத்தி வரும். உன் செருப்பை கழட்டி 4 அடி பொழிச்சுன்னு வை. என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, உன் கூட நான் இருக்கேன். அவ பேச்ச கேட்டுக்கிட்டு என் மேல ஒரு அடி பட்டுச்சு. மவல, என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். என் அப்பா யாருன்னு இவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு நல்லாவே தெரியும். ஆர்கேங்கிறது வெறும் பேர் இல்ல,
பிராண்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆர்கேல வெறும் எம்ப்ளாயா சேர்றதுக்கே அவன் தவமா தவம் இருக்கான். அவரோட ஒரே பையனை கூட்டிகிட்டு வந்து நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது உங்களை எல்லாம் காலி பண்ணிடுவாரு. அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காதம்மா. அவன் சரியான டம்மி பீஸ். இப்போ நீ அடிக்கிற அடியில இதுக்கு மேல அவன் ஒரு பொண்ணையும் தொடணும்னு நினைக்க கூடாது. ஏன் அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை கூட தொடணும்னு நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு செருப்பாளியே அடிக்கணும். புரியுதா மேம்? வேண்டாம் மேம். அவன் சொல்றது உண்மைதான். அது ஒன்றும் வெறும் பேர் இல்லை. அவங்க அப்பா உருவாக்கியிருக்க சாம்ராஜ்யம். உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான். மும்பையில அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி வீண் பிரச்சனை வேண்டாம். அவன் தான் டாக்குமெண்ட் கொடுத்துட்டான்ல, நம்ம பணத்தை கொடுத்துட்டு விட்டுலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க கார்த்தி. இதுதான் புத்திசாலித்தனம்ங்கிறது. அவ சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க எல்லாரும். லூசாமா நீ? என்னப்பா தம்பி இதெல்லாம்? வேண்டாதி, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு தெரியாது அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி. அவர் நினைச்ச இந்த வீட்டையே இல்லாம பண்ணிடலாம். அவன் சொன்னது உண்மைதான். எங்களுடைய வீட்டையும் அப்படிதான் பண்ணியிருக்கான். எனக்கு சொல்லும் போதே பயமா தான் இருக்கு. வேண்டாம் விட்டுருவா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வேண்டாதி, சொல்றது கேளாதி. இங்க பாரு ஷாலினி, நம்ம எந்த தப்பும் பண்ணல. நம்ம பயப்படணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அதோ இவன மாதிரி ஆளுக்கு பணத்துக்காண்டி தானே உன்கிட்ட அவன் தவற முயற்சி பண்ணா. அதுக்கான பலனை நீ திருப்பி தர வேண்டாமா அவனுக்கு? எனக்கு அவ்வளவு கோபம் வருதுடி. ஆனா உன் கையால தான் அவனுக்கு திருப்பி தரணும்னு நான் பொறுமையா இருக்கேன். புரியுதா இல்லையா? அந்த பணத்தை மொத்தமா வட்டியோட சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். சும்மா ஒண்ணு கொடுத்துட்டு நின்றுட்டு இல்ல. உன் மேல இருக்கிற அக்கறையில தான். அவனை ஒரு நிமிஷத்துல எனக்கு அடிச்சு போடுறதுக்கு நேரம் ஆகாது. அதை நீ பண்ணணும்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்து நிறைய பொண்ணு கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஷாலினி, உன் கூட நான் இருக்கேன். வார்த்தைக்கு வார்த்தை உன்னுடைய உயிர் நண்பன் சொல்லுவல்ல, இப்ப சொல்றேன். இந்த விஷயத்துக்காண்டி என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உன் கூடவே நான் நிப்பேன். ஆதியும் நானும் எப்பவும் நிப்போம். போ, சொன்னதை திரும்பிய செய். அவன் அடிக்கிற அடியில இதுக்கு மேல அவன் ஒரு பொண்ணைய நெருங்கணும்னு நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு நீ கொடுக்கணும் அவனுக்கு திருப்பி. இல்லாதி, வேண்டாதி, சொல்லுறது கேளுங்க. எனக்கு பிரச்சனை. ரகு வேண்டாம் ரகு, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். என்னம்மா நீ? இத்தனை பேர் நாங்க சொல்றோம், உன் கூட இருக்கிறோங்கிற இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ. ஷோ கடவுளே, என்னதான் பிள்ளைங்களோ. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்ச பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பயம் இருக்கணும். கேட்டையாமா என்ன சொல்றான்னு சொல்லி? பயம். இந்த பயத்தை தான் அவனுங்க உருவாக்கி வச்சிருக்கானுங்க. இந்த பயத்தை முதல்ல எடுக்கணும் இங்க இருந்து. போய் உன்னால என்ன பண்ண முடியும்ன்றத காட்டு. போ ஷாலினி, நான் சொல்றேன். நீ தானே சொல்லுவேன், நான் தானே எல்லாமேன்னு. நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? போ போ. இப்போ அவளை என் கூட வர சொன்னாலும் அவன் வருவா. அந்த அளவுக்கு அவளுக்கு என் மேல பயம். புரியுதா? ஷாலினி, இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஷாலினி, அவன் உனக்கு லிட்டரலி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஷாலினி, என்னடி யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கேன்? சொல்றது கேக்குதா இல்லையா? அப்ப என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? நான் உன்னை பாதிலேயே விட்டுட்டு போயிருவேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? சொல்லு, வாயை திறந்து சொல்லு ஷாலினி. உனக்காண்டி இவ்வளவு பண்ணிருக்கேன். சாரி, சொல்லி கட்டக்கூடாதுதான் நினைச்சேன். இருந்தாலும் சொல்லி கட்டாம இருக்க முடியல. இவ்வளவு பண்ணியும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரல. உன் கூட இருப்பேன்னு நீ நினைக்கவே இல்லைல்ல? சரி விட்டுரு, அவனை விட்டுருங்க மேடம். ஆதி அக்கா, இன்னைக்கு நேரமாவே நான் சீக்கிரம் போகணும்க்கா. அதனால நான் ஷிஃப்ட் முடிஞ்சு 3 o'clock நான் ஷிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிடவா? ஏன் மது, ஏன் சீக்கிரம் போகணும்னு சொல்ற? இன்னைக்கு முக்கியமான இது இருக்கு. என்னதுக்கா? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நம்மளோட ஜெனிஃபர் மேம் இருக்காங்கல்ல. ஜெனிஃபரா? ஆமா, ஜெனிஃபர் மேம். என்னக்கா, என்னாச்சும் பிரச்சனையா அவங்களுக்கு? அவங்களுக்குலாம் எதுவும் பிரச்சனை இல்ல. ஹாப்பியான நியூஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு சேடான நியூஸும் இருக்கு. அதான். என்னக்கா ஹாப்பியான நியூஸ்ன்றீங்க, சேடான நியூஸ்ன்றீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க டக்குன்னு. ஜெனிஃபர் மேமுக்கு மேரேஜ். சூப்பர்க்கா, மேரேஜா? எப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? மாப்பிள்ளை யாரு? அக்கா, யாருக்கா மாப்பிள்ள? சீக்கிரம் சொல்லுங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஜெனிஃபர் மேம் எவ்வளவு அழகா இருக்காங்க. அப்படின்னா அவங்க பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் மாப்பிள்ள பாத்திருப்பாங்க. அவங்க லவ் பண்ணிருப்பாங்களோ ஒரு வேலை, அதனாலதான் உடனே மேரேஜ் பண்றாங்களோ? சடனா பிளானாக்கா, இல்ல வீட்லயே சொல்லிட்டாங்களா? என்னக்கா சொல்லுங்க. மது, கொஞ்சம் என்ன பேச விடு. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. மேம் டக்குன்னு கூப்பிட்டாங்க, போய் கேட்டேன். இந்த மாதிரி நான் ரிசைன் பண்றேன், எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு தெரியலையாக்கா உனக்கு? மேரேஜா? இவங்க என்ன புதுசா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? யாருலாம் தெரியல மது எனக்கு. ஐ திங்க் அன்னைக்கு வந்தார்ல ஒருத்தர், நான் கூட சொன்னனே பிரச்சனை எல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு, மேம் காண்டி. அவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேமுக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அந்த லைஃப் பார்ட்னர். அதனாலதான் ரொம்ப சேடா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிரச்சனைல இருக்காங்களா என்னன்னு தெரியல. மேம் ஆனா ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ட எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, நம்ம இங்க ஸ்டாஃப் தானே.
ஆனா மேம் இங்க இருந்து ரிசைன் பண்றதுதான்க்கா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மேம் ரொம்ப எப்பவுமே ஜாலியா பேசுவாங்க, கைண்டா நடந்துப்பாங்க. ரகு சார் மாதிரிலாம் இல்ல. ரகு சார் எப்பவுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு. ஆனா மேம் எதுவா இருந்தாலும் சாஃப்டா சொல்லுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கே வர்றதுக்கே பிடிக்காதுக்கா. நானும் வேற ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு போயிருவேன். கரெக்ட் தான். என்ன மேம் எவ்வளவு சாஃப்ட் அண்ட் கைண்டு. இங்க அதிகபட்சம் எத்தனை வருஷம், 4 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிருக்காங்க. நானும் அவங்களும் ஒன்னா தான் ஜாயின் பண்ணோம். இது வரைக்கும் ஒரு நாளும் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனா அவங்க வீட்ல இருந்து வர்றதை விட இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். தெரியலக்கா, மேபி இருக்கலாம். வெளியே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு உள்ள கூட அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத மறைச்சுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அந்த மாதிரியும் இருக்கலாம். சரி, ஓகேக்கா. அப்பனா நான் இன்னைக்கு சீக்கிரமா போக முடியாது. நான் வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மேம் எப்படியும் இன்னைக்கு போகும்போது அவங்க கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரகு சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல, சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்ல சொன்னாங்க. ஆனா ஆதி சார் ரிசப்ஷனிஸ்டும் கூட்டிட்டு போயிருக்காருல, இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். சாரை சீக்கிரம் வர சொல்லணும் ஹாஸ்பிட்டலுக்கு. சரிக்கா. அப்ப நீங்க சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நானே என் வீட்ல இன்னைக்கு சீக்கிரம் வர முடியாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி மது. இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? இப்பதானே என்கிட்ட கேட்டா, நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இவங்க சொல்றத பார்த்தா என்ன முடிவு எடுத்திருப்பா இவ? ஒரு நிமிஷம் நில்லு, உன்கிட்ட பேசணும். வழி விடுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. ப்ளீஸ், இது ஹாஸ்பிட்டல், வழி விடுங்க. ஜெனிஃபர், மேரேஜ்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் 1 வீக்ல மேரேஜ்னு சொல்லி ரிசைன் பண்றியா? இந்த வேலையை உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுவேன். எதுக்கு ரிசைன் பண்ற? இந்த வேலையெல்லாம் நீ ரிசைன் பண்ண வேண்டாம் ஒன்னும். இந்த வேலையிலே இரு, புரியுதா? அத சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு சொல்லு. நீ என்ன உறவு எனக்கு? ஃப்ரெண்டா? இல்ல லவ்வரா? இல்ல புருஷனா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவனா? இதுல ஏதாச்சும் ஒரு உறவை சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லல்ல. தயவு செஞ்சு வழிய விடுங்க. தேவையில்லாம என்ன பிரச்சனையில மாட்டி விடாம. என்ன சொல்ற ஜெனிஃபர்? இவ்வளவு நேரம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போற, ரிசைன் பண்றேன்னு சொல்லி வச்சிருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி என்ன உன்ன கேவலமானவளா நினைக்காத. ஆசைப்பட்டது கிடைக்கல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என் வாழ்க்கைய அடமான வச்ச என்னுடைய ஃபேமிலி நல்லா இருப்பாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் என்னை இத்தனை வருஷம் வளர்த்துருக்காங்க. அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். அதனால என் வாழ்க்கையை அடமான வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு ஜெனிஃபர். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. புரிஞ்சு நடந்துக்கோ. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னை பிளாக்மெயில் பண்ற மாதிரி தானே இருக்குது. ஜெனிஃபர், அது எப்படி முடியும்? இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி தானே இருக்கு. இருந்துட்டு போட்டோம். எனக்கு அது தப்பாவே தெரியல கார்த்தி. என் லைஃப் ஒண்ணு உன் கூட அமையணும்னு நினைச்சேன். அது முடியாதுன்னு ஆயிட்டு. எனக்காண்டி இத்தனை நாள் ஏதோ வாழ்ந்தாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் என்னை பாத்துக்க வச்சு செஞ்சாங்க. அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். நான் போயிட்டு நரகத்துல வாழ்ந்தா அவங்க சொர்க்கத்துல வாழ்வாங்கன்னா இருந்துட்டு போட்டோம். எனக்கு அதுல பிரச்சனையே இல்லை. இவ்வளவு நாள் ஒரு நரகத்துல இருந்துட்டேன். இதுக்கு மேல இன்னொரு நரகத்துல போயிட்டு வாழணும்னு சொல்றாங்க. அதையும் நான் வாழ்ந்துட்டு போறேன். இங்க பாரு ஜெனிஃபர், உங்க அம்மா இருந்தா இதுக்கு சம்மதிப்பாங்களா? சம்மதிக்க மாட்டாங்கல்ல. கொஞ்சமாச்சும் யோசிச்சு முடிவெடு ஜெனிஃபர். தேவையில்லாம பதட்டத்துல முடிவெடுக்காத. நான் வேண்டான்னு சொல்றதுக்காண்டி கோவத்துல முடிவெடுக்காது ஜெனிஃபர். எனக்கு எந்த ஒரு பதட்டமோ கோவமோ இல்ல. நிதானமா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நேத்து வரைக்கும் அவனை பிடிக்கலன்னு சொன்ன. உன்னை பிடிக்காதவங்க ஒருத்தவங்க தலையில உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? சொல்லு. மாட்டாங்கதான், இல்லன்னு சொல்லல. என் அம்மா இல்லையே, எனக்கு யாருமே இல்ல. அதுதான் உண்மை. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல பேசினா நான் அழுதுருவேன். தயவு செஞ்சு வழிய விடுங்க. நான் வேண்டான்னு சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி உன் வாழ்க்கையை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காது ஜெனிஃபர். சொல்றதை கேளு. அவனை பார்த்தா அவ்வளவு நல்லவனா தெரியல. நீ பொறுமையா இரு ஜெனிஃபர். எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கணும்? எதுக்காண்டி பொறுமையா இருக்கணும்? என் லைஃப் மாறப்போதா? இங்க இருந்து என் சித்தி கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி போயிட்டு புருஷன் கொடுமையை அனுபவிச்சுக்கிறேன். இது என்ன ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே. படிச்ச பொண்ணு தானே நீ? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இங்க பாருங்க கார்த்தி, உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணனா நீங்க என்ன திட்டுறதுல கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் என் லைஃப பார்க்க போறேன்னு சொல்றேன். நீங்க இப்ப வந்து என்ன திட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க உங்க லைஃப பாத்துக்கோங்க. உங்களுக்கு அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அதெல்லாம் விட அந்த தங்கச்சியை பாத்துக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நிறைய பொறுப்பு இருக்கு. அதெல்லாம் போய் பாருங்க. என்ன வந்து என் மேல அக்கறை காட்டுறதுக்கு உரிமை உங்களுக்கு எதுவுமே இல்ல. ப்ளீஸ், இதுக்கு மேல எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். என்னடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளு. இந்த லைஃப் உனக்கு வேண்டாம். எது வேணும் எது வேண்டாம்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும். என் லைஃப் இத்தனை நாள் நான் தான் பாத்துக்கிட்டேன். இந்த லைஃப் நான் தான் சூஸ் பண்றேன். இதுல வர கஷ்டமோ நஷ்டமோ நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். உங்க லைஃபை மட்டும் நீங்க பாருங்க கார்த்தி. இதுக்கு மேல ஜெனிஃபர் உங்க லைஃப்ல இல்ல, என் லைஃப்லயும் கார்த்திங்கிறவங்க இல்ல. புரிஞ்சுதா? இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? இருக்கறதுக்கு ஒரு சேஃபான இடம் வேணும், அவ்வளவுதானே? என் வீட்டுக்கு வா, நான் கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு எனக்கு பிச்சை போட வேண்டாம். சேஃபான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டா மட்டும் என்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா நீ?
ஆ? என்னடி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற பிச்சை அப்படிங்கன்னு என் கூட வான்னு சொல்றல. எந்த உரிமையில வர சொல்ற? இப்ப கூட உன் வாயில இருந்து வர மாட்டேங்குதுல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு தள்ளி வா கார்த்தி. இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. ப்ளீஸ் ஜெனிஃபர், என் மேல இருக்கிற கோவத்துல அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தப்பான முடிவு எடுக்காது ஜெனிஃபர். சொல்றதை கேளு. உன் மேல இருக்கிற கோவத்துல எடுத்த முடிவில்லை இது. நான் நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு தான். நான் நிறைய வாட்டி உன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்குன்னு யாருமே இல்ல, என் வாழ்க்கையை நான் தான் பாத்துக்கணும்னு சொல்லி. நல்லதோ கெட்டதோ அது நான் சூஸ் பண்ண லைஃப், எப்படியோ போகட்டும். நீங்க அக்கறைப்பட்டு இவ்வளவு தூரம் சொன்னதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ். இனிமே உங்க லைஃப்ல நான் வரமாட்டேன், நீங்களும் என் லைஃப்ல வராதீங்க. ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? சொல்றத ஒரு நிமிஷம் கேள. சொல்றத கேட்க கூடாதுன்ற முடிவிலே இருக்கியா நீ? ஜெனிஃபர், ஜெனிஃபர் நில்லு. ஜெனிஃபர், நான் தான் சொல்றேன்ல, இந்த நிமிஷம் என் கூட வந்து இருடினாலும் இருப்பானே. எல்லாரும் சேர்ந்து பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருமா, இந்த பாரு பிள்ளை, என்ன நீ இப்படி உட்காந்து அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அவன் கன்னத்துல ஒரு 4 அடி நல்லா பொலிச்சுன்னு வெயி. இவனால சும்மா கூட கூடாது, சொல்றத கேளுமா. அடிச்சாதான் இவனுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இல்லன்னு வச்சுக்கோ, இப்ப சொல்றான் பாரு அசிங்கமா, அந்த மாதிரிதான் அவன் நினைக்கிற மாதிரி மத்த பொண்ணுங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவனை என் கையில கொடுங்களாம், மிதிச்சு கொன்னே போட்டுறேன். திருட்டு நாய, பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அந்த கூட இன்னொரு நாய் இருக்கு பாரு, அந்த நாயை பிடிச்சி என் கிட்ட கொடுத்துட்டு போங்க நீங்க. அவனை கையை காலை முறிச்சு உடைச்சிடறேன். இங்க பாரு ஷாலினி, நான் ஒன்னும் வாய் வார்த்தைக்காண்டி சொல்லல, நீயும் என்னுடைய பொண்ணுதான். சொல்றது கேளு. முதல்ல அவனை கண்ணத்திலே ஒரு 4 அடி அடி. அதுக்கப்புறம் ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். நீ எப்பவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறனா உன்னை நம்பி எப்படிமா நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது? சொல்லு. உனக்காண்டிதான் நாங்க மொத்த ஃபேமிலியும் உன் கூட நிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இத்தனை பேர் சொல்றாங்க, அவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையாடி நான் உன்னை கை விட்டுருவேன்னு நினைக்கிறல்ல நீ? சரி, ஓகே. இதுக்கு மேல நான் உன்னை பார்க்க விரும்பல, ஒரு நாளும் பார்க்க விரும்பல. விட்டுரு, இந்த லைஃப் போதும். ஒரு நிமிஷம் எல்லாருமே நான் சொல்றதை கேளுங்க. இவன் மேல இருக்கிற பயத்துல நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லல. இவனை இப்ப அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அவன் சொல்றது கரெக்ட் தான். இவனுக்காண்டி அவன் அப்பா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அவன் அப்பனை பத்தி உனக்கு தெரியாது ஆதி, சொல்றத புரிஞ்சுக்கோ. ரகு, நீங்க கோவப்படுறது கரெக்ட் தான். இவன் கிட்ட இருந்த கடன் பிரச்சனை முடிஞ்சிட்டு இல்ல, இதோட விட்டுருங்க ப்ளீஸ் மேம். இதோட அவனுக்கு நான் கேஸ் கொடுக்க மேம், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். வந்து நான் ஒன்னும் கோழலாம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவன் மேல. நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, எந்த கோர்ட்ல வேணாலும் நான் வந்து சொல்றேன். எப்படிமா உன்னை நம்ப சொல்றேன்? இங்க இத்தனை பேர் நாங்க சொல்றோம், அவனை அடிக்க மாட்டேங்கிற. அப்ப நான் எப்படி உன்னை நம்பி நான் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? சொல்லு. ஐயோ கடவுளே, ஏன் தான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களோ? இப்ப அவனை அடிக்கணும், அவ்வளவு தானே? இங்க பாருடி, அவங்க சொல்றது கேட்டு அடிச்ச கைய உடைச்சிருவேன். இங்க பாருடி, அவங்க சொல்றதை கேட்டு ஒரு அடிய மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கான பின்விளைவு நான் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும், பாத்துக்கோ. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான நான் சந்திக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நீ அடிச்சதும் பாருடி, உன்னை எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு அனுபவிப்பேன். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ கைய நீட்டிட்டலடி, இதுக்கான பின்விளைவு நீ நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். ரெடியா இருந்துக்கோ. என் அப்பனை பத்தி தெரிஞ்சும் நீ இந்த அளவுக்கு பண்றனா, பின்னாடி இருக்கிறவனுங்க கொடுக்குற தைரியம் தானே. முதல்ல அவனுங்களை ஒடிக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி. முதல்ல ஸ்டேஷனுக்கு போவான் வாடா நாயே, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். உன்னை அடிச்ச அடி என்னைக்கும் நீ மறக்க கூடாது. உன்னை எப்படி ட்ரீட் பண்றேன்னு மட்டும் பாரு. ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்களே, ராஜ மரியாதை. ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதை நான் உனக்கு காட்டுறேன். இங்க பாருங்க மேடம், வேண்டாம், சொல்றதை கேளுங்க. அடாச்சி, வாய மூடு. மேடம், அவன் சொல்றது உண்மை, நான் எத்தனை வாட்டி சொல்றது? டேய், வெளியே போங்கடா. வெளியே போய் ஜீப் இருக்கு, வாங்க போவோம். ரகு, ஆதி, நீங்க 2 பேரும் ஷாலினி கூட்டிக்கிட்டு அந்த வீடியோ ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, சரிங்களா? அங்க வச்சு இவன் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கே அவனை ஜெயில நான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஓகே மேடம். இங்க பாருமா, உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க பயப்படாம நல்லா தெளிவா முடிவெடுக்கணும். அதுவும் இல்லாம பாக்குறவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி பொறுக்கி நாங்க நிறைய இங்க சுத்திக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பிள்ளைங்களை நம்ம பாத்துக்கணும்னு அடிக்கடிக்கு சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா நம்ம பிள்ளைங்க பின்னாடி எப்பவுமே நம்ம நிக்கணும். இந்த காலத்துல மொபைல் போனை கையில கொடுத்துட்டு என்னென்னமோ நம்ம நடக்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பெத்த பிள்ளைங்க மேல வைக்கிற நம்பிக்கை தான். நீங்க அந்த பிள்ளைங்க மேல நம்பிக்கை வச்சு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாமா என்கிட்ட சொல்லுமா, அப்பா கிட்ட சொல்லு, அம்மா கிட்ட சொல்லுன்னு கேட்டு பாருங்க. அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட மறைக்காம சொல்லும். நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு பயத்தை மட்டும் உண்டாக்கி வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லாது. குழந்தைங்களுக்கு என்னென்னத்தை சொல்லி கொடுக்குறோமோ என்னத்தை சொல்லி கொடுக்கலையோ அப்படின்றத தாண்டி குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்றதை கத்துக்கோங்க முதல்ல. நீங்க உங்க குழந்தை பின்னாடி நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கையை உங்க குழந்தைங்க நீங்க கொடுத்து பாருங்க. அந்த குழந்தை எப்பவுமே நல்ல வழியில மட்டும்தான் போகும். நான் தான் பின்னாடி தான் அப்பா இருக்காரு, தான் பின்னாடி தான் அம்மா இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை நீங்க உங்க குழந்தைக்கு கொடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் குழந்தைங்களை குறை சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, நான் இது பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லல, ஆண் பிள்ளைங்களுக்கும் சொல்றேன். இந்த இப்போ வர ஜென்ரேஷன்ல நிறைய அழியிறது ஆண் பிள்ளைங்க தான்.
முதல்ல குழந்தைங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இந்த சொசைட்டில, ஏதாச்சும் உங்களுக்கு கெட்டது நடக்குதா நல்லது நடக்குதா, உன் ஸ்கூல்ல என்னது நடக்குது, உன் காலேஜ்ல என்ன நடக்குது, அங்க ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்கன்னா ஓ அப்படியா அப்படின்னு சிரிச்சு பழக கத்துக்கோங்க. எப்பவுமே குழந்தைங்க கிட்ட வெறுப்பாதான் நடந்துக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. நான் சொன்னது பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருங்க. இந்த வீடியோலயே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க தப்பா இருந்தா. ஆமா சொந்தங்களே, நம்ம அக்கா அதுவும் கனக அக்கா போலீஸ் சொன்னது உண்மையான விஷயம்தான். என்ன அவங்க சிடு சிடுன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க வீடியோக்கு புதுசு இல்லையா, அதான் அவங்களுக்கு பேச தெரியாம எதனா பேசியிருந்தா அவங்க மனசை கஷ்டப்பட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனா அவங்க பேசுனது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம குழந்தைங்க மேல நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும். குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க முதல்ல நம்ம கிட்ட தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கான இடத்த நீங்க தந்திருக்கவே மாட்டீங்க. அந்த குழந்தைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணுதா தப்பு பண்ணலையான்றத நீங்க பேசிதான் தெரிஞ்சுக்கணுமே. குழந்தைங்க கிட்ட கொஞ்ச நேரமாச்சும் உட்காந்து பேசுங்க. பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பிரிச்சு பார்க்காதீங்க. ஆம்பளை பிள்ளைன்னா விருப்பம் மட்டும்தான் கொடுக்கணும், அப்பந்தான் அது ஒழுங்கா வரும்லாம் இல்லை. ஆம்பளை பிள்ளைங்களையும் உட்கார வச்சு பேசணும், அதுங்களும் புரிஞ்சுக்கும். இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க எப்படி போகுதுன்னே தெரியாது. கொஞ்சமாச்சும் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகிக்கோங்க. நம்ம குழந்தைங்க தான் நம்ம நாட்டோட எதிர்காலம் நான் நினைக்கிறேன். அதை நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம குழந்தைங்கள இந்த சொசைட்டியில் நல்ல விதமாக வளர்த்துக்கணும். இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை தான். அதுக்காண்டி நான் ஆம்பளைங்களை எல்லாரையுமே குறை சொல்லலை. நம்ம வீட்லேயும் ஒரு ஆண் பிள்ளை இருக்கும்ல, அந்த ஆண் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க எப்படி பொண்ணுங்க கிட்ட நடந்துக்கணும், எப்படி பொண்ணுங்க கிட்ட நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. உன் அக்காவா இருந்தா அப்படிதான் பாப்பியா, உன் அக்கா தங்கச்சியா இருந்தா அப்படிதான் செய்வியா அப்படின்றத கேளுங்க. அவன் ஒரு தப்பு பண்ணிட்டா நீங்களும் அவனுக்கு சப்போர்ட்டா நின்னீங்கன்னா அந்த குழந்தை இது கரெக்டுன்னு முடிவெடுத்துரும். இது நான் ஏதாச்சும் ஹாஷா சொன்ன மாதிரி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க சொந்தங்களே. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளோதான். நன்றி சொந்தங்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.